வணக்கம். பிரபஞ்ச சக்தி ஜோதிடம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போவது ஜோதிடத்தின் ஆணிவேரான. கால புருஷ தத்துவம் மற்றும் ராகு கேதுக்களின் அரிய ரகசியங்கள் பற்றித்தான். பிரபஞ்சத்தின் கால சக்கரத்தில் மேஷம் முதல் வீடாகவும். வரிசைப்படி மீனம் 12வது வீடாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த கால புருஷ தத்துவப்படி செவ்வாய் பகவான் முதலாம் வீடான மேஷத்திற்கும். 8ஆம் வீடான விருச்சிகத்திற்கும் அதிபதி ஆகிறார். சுக்கிர பகவான் இரண்டாம் வீடான ரிஷபத்திற்கும். 7ஆம் வீடான துலாமிற்கும் அதிபதி ஆகிறார். புதன் பகவான் மூன்றாம் வீடான மிதுனத்திற்கும். 6ஆம் வீடான கன்னிக்கும் அதிபதி ஆகிறார். சந்திர பகவான் நான்காம் வீடான கடக ராசிக்கும். சூரிய பகவான் 5ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் அதிபதி ஆகிறார்கள். இவர்களுக்கு தலா ஒரு வீடு மட்டுமே ஆதிபத்தியம். குரு பகவான் 9ஆம் வீடான தனுசுவிற்கும். 12ஆம் வீடான மீனத்திற்கும் அதிபதி ஆகிறார். சனி பகவான் 10ஆம் வீடான மகரத்திற்கும். 11ஆம் வீடான கும்பத்திற்கும் அதிபதி ஆகிறார். இதில் மிக முக்கியமாக நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவிற்கு என்று சொந்த வீடுகள் கிடையாது. அவர்கள் கால புருஷ சக்கரத்தில் எந்த வீட்டில் அமர்கிறார்களோ. அந்த வீட்டையே தங்களின் சொந்த வீடாக கருதி பலன் தருவார்கள். இவர்களுக்கு சொந்த வீடு இல்லாவிட்டாலும் சொந்த நட்சத்திரங்கள் உண்டு. ராகுவிற்கு திருவாதிரை சுவாதி சதயமும். கேதுவிற்கு அஸ்வினி மகம் மூலமும் சொந்த நட்சத்திரங்கள் ஆகும். அது மட்டுமல்ல, கால கணக்கீட்டின்படி ஒரு பகல் பொழுதின் 12 மணி நேரத்தில் தலா 1½ மணி நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ராகுவிற்காக ராகு காலம் என்றும் கேதுவிற்காக யமகண்டம் என்றும் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. நேயர்களே, நமது அடுத்த வீடியோக்களில் பங்குச் சந்தை மற்றும் ஜாதக கணிப்பு குறித்த இன்னும் பல அரிய ரகசியங்களை பேசப் போகிறேன். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக் கொமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை போட உத்வேகம் தரும். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்திடுங்கள். துல்லியமான ஜாதக கணிப்பிற்கும் பங்குச் சந்தை ஜோதிட ஆய்விற்கும் திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி வணக்கம்.